இந்த மஞ்சள் குருவுடைய அம்சமா இருக்கறனால, அவங்க குடுத்தாங்கன்னா, இவங்க கையில குரு அம்சம் வந்தாச்சு. அப்ப செவ்வாய் என்பது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிவப்பு நிறமா இருக்குது இல்லைங்களா குங்குமம். அது செவ்வாய் மங்களகாரகன். அதனால தான் காலப்போக்குல குருமங்கள யோகம் இருக்குதுன்னு சொன்னாங்க. அது காலப்போக்குல குருமங்கள யோகமா மாறிடுச்சு. மங்களகாரகன் பிளஸ் மாங்கல்ய காரகர் அவர்தான். அதனால குருமாங்கல்யம் தான் அது. காலப்போக்குல மங்களம்னு பேர் வந்துருச்சு. அப்ப குருமங்கள யோகம் மஞ்சள் குங்குமத்துல இருக்கா இல்லையா? மஞ்சக்கிழங்கு அந்த தை நோம்பு வருது இல்லைங்களா? ஆமா. அன்னைக்கு பொங்கல் வைக்கும்போது, அந்த பாத்துருக்கேன். மஞ்சள வச்சு அவங்க கும்பிடுவாங்க. மஞ்சள் விளைச்சல வச்சு தை பிறந்த வழி பிறக்கட்டும்னு மஞ்சள் வைப்பாங்க. அந்த வீட்டுக்குள்ள குருவோட அம்சம் என்னைக்கும் இருக்கட்டுங்கிறதுக்காகத்தான், அந்த மஞ்சக்கிழங்க கொண்டு வந்து வச்சு அவங்க பூஜை பண்றாங்க. அப்ப நம்ம வீட்ல அந்த மஞ்சள் பொடிய, மஞ்சள் குங்குமம் குடுத்தாங்கன்னா, குடுத்தவங்களும் நல்லா இருப்பாங்க, வாங்குனவங்களும் நல்லா இருப்பாங்க. இப்ப நீங்க ஒரு கோயிலுக்கு போறீங்க. கோவில்ல திருநூறு, சந்தன, குங்குமம் அர்ச்சகர் குடுக்குறாரு. அப்ப அந்த சாமி கிட்ட இருக்கக்கூடிய சக்தி குறைய போகுதா என்ன? சாமி கிட்ட பூஜை பண்ணி, அவர் எல்லாரும் திருநூறு எடுத்து பூசிக்கங்க, சந்தனம் எடுத்து பூசிக்கங்க, குங்குமம் எடுத்து வச்சுக்கங்கன்னு சொல்லி, அர்ச்சகர் குடுத்துட்டு தான் இருக்கிறாரு. எல்லாரும் வாங்கி வச்சுட்டு தான் வர்றோம். சாமிக்கு சக்தி குறைய போகுதா? இது பிரபஞ்ச சக்தி தானே. அப்ப மனிதர்கள் பார்த்து, நம்மளா பார்த்து, அவங்க சந்தோஷமா இருக்கணும்னு நம்ம நெனைச்சோம்னா, கண்டிப்பா அது நல்லா இருக்கு இல்லைங்களா?